அண்மைச் செய்தி. சென்னை கிண்டி கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்தடையால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேபிள்களில் ஏற்பட்ட தீ விபத்தால் மின் விநியோகம் தடைபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையின் முதல் தளத்தில் அவசர சிகிச்சை பிரிவு செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஏராளமான வார்டுகளும் அங்கு உள்ளன. இரவு 7:30 மணி அளவில் திடீரென்று மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மின்துறை பணியாளர்கள் அங்கு உள்ள மின் இணைப்பு பெட்டிகளை சரி பார்த்த பொழுது அது மின் கசிவு ஏற்பட்டு வயர்கள் தீப்பற்றி எரிந்து தெரிய வந்தது. அதையடுத்து மின்துறை ஊழியர்கள் மின் இணைப்பு சரி செய்யும் பணியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டும் அரசு பன்னோக்கு மருத்துவமனையின் முதல் தளத்தில் மின் இணைப்பு சரி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட முதல் தளத்தில் உள்ள வார்டுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் நோயாளர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருந்தனர். மருத்துவமனையின் உள்கட்டமைப்புக்கு ஏற்ப மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறையால் கடந்த 2 நாட்களாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்போது அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட வார்டுகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சம்பவம் நோயாளிகளிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனைக்கு மின்சாரம் வர நள்ளிரவு 2 மணி ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் உள்ள 12 வெண்டிலேட்டர் நோயாளிகளுக்கு தற்காலிக மின்சாரம், வெண்டிலேட்டரிலிருந்து அவசர பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு ஜெனரேட்டர் மூலமாகவும் தற்காலிகமாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.